ஒருவேளை கோஜோவுக்கும் சுகுணாவுக்கும் டொமைன் பேட்டில்னு ஒன்று வச்சு அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியுமா? ஆனால் இப்படி ஒரு பேட்டில் நெசமாலே ஜேஜேகே யூனிவர்ஸில் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நண்பர்களே. பேட்டிலோட முதல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கோஜோவும் சுகுணாவும் மாற்றி மாற்றி அவங்களோட டொமைன் எக்ஸ்பென்ஷன்ஸை போட ஆரம்பிக்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சுகுணா டொமைன் எக்ஸ்பென்ஷன்ஸுக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா கோஜோவோட டொமைனுக்கு பேரியரானது இருக்குது. ஆனால் சுகுணாவோட டொமைனுக்கு ஓப்பன் பேரியர்னால வெளிப்புறத்தில் அட்டாக் பண்ணும்போது கோஜோவோட பேரியர் வீக்குனால அது ஈஸியாக கிராக் ஆயிரும். ஆனால் சுகுணா ஜெயிச்சிட்டாரார்னா இல்லை. ஏன்னா எதிர்க்க நிற்கிறது யார்? கோஜோ தி 6 ஸ்ட்ராங்கஸ்டில். அதனால அவரோட டொமைனை ஒரு பேஸ்கெட் பால் அளவுக்கு சிறுசாக மாற்றிட்டாருங்க. பிறகு என்ன, சுகுணாவோட டொமைன் எக்ஸ்பென்ஷன் அவருக்கே யூனிவர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து லாஸ்ட்டாக தேர்ட் ரவுண்டு பேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ரெண்டு பேருமே செம்ம எக்ஸாக்டான ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இருந்தாலுமே டொமைன் எக்ஸ்பென்ஷன்ஸை மறுபடியும் போடும்போது கோஜோ பார்த்தீங்கன்னா 0.01 செகண்டில் டொமைனை போட்டு சுகுணாவை ஆல்மோஸ்ட்லி கில் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ஸோ டொமைன் எக்ஸ்பென்ஷன் பேட்டில் வின்னர் யாருன்னா தி கோஜோ சட்டரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நண்பர்களே.